வணக்கம். அர்பன் பிராண்டோட பவர் பேங்க்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணியிருந்துருக்கோங்க. நம்மளோட ஆடியன்ஸ்க்குமே தொடர்ந்து சஜஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ரீசெண்டாக அவங்க சைட்லேருந்து ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு மேக்ஸேஃப் பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ரிவ்யூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் யாருக்கு சூட்டபிள் ஆகும், ப்ராடக்ட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, என்னோட பர்சனல் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருந்தேன். ஓகேன்னு சொல்லி அவங்களும் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 10,000 milliamps பவர் பேங்க் ஸ்லேட் G2 மேக்டாக் அப்படிங்கிற பவர் பேங்க் மாடல் தாங்க. 2500 rupees அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் செக்மெண்ட்ல 2499 லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையும். அமேசானோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. G2 வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பவர் பேங்க்ஸ் நம்மளுக்கு 7.5 வாட் மேக்ஸேஃப் சார்ஜிங் பண்ணும்போது இது ஃபுல் 15 வாட் இன்புட் பவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோனுக்கு டெலிவர் பண்ணும். அன்பாக்சிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபிக்கல் மற்ற அர்பன் பவர் பேங்க் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே தான் சிமிலர் மினிமல் பேக்கேஜிங் வந்து இருந்ததுங்க. பாக்ஸை பிரிச்சுட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செப்பரேட் ஒரு பேப்பர் கார்ட்போர்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸேஃப் சப்போஸ் கேஸில் இல்லை ஆர் உங்களோட ஃபோனில் வந்து அந்த மேக்னெட்டிக் கிரிப் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக கொடுக்கறதுக்காக அந்த ஸ்டீல் மெட்டல் ரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க, மேக்ஸேஃப் ரிங்குன்னு சொல்லிட்டு. அமேசானில் இதை நீங்கள் செப்பரேட்டாக வாங்க முடியும். இஎஸ்ஆர் மாதிரி பிராண்டில் இருந்தும் மற்ற சீப்பரான ஒரு ஸ்டீல் ரிங்ஸ் வந்து 200 rupeesலேருந்து 500 rupees வரைக்கும் இருக்கும். பட் இந்த பவர் பேங்க்லேயே இன்க்ளூட் பண்ணினது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேக்ஸேஃப் கேஸ் தான் ஆல்ரெடி பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாகவே இந்த பவர் பேங்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைடு இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாரண்டி கார்டுமே பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பை பண்ணும்போது அந்த அர்பன் 100 அப்படிங்கிற 100 rupees டிஸ்கவுண்ட் ஆப்ஷனையும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பவர் பேங்க் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் பாக்ஸை எடுத்தோம் அப்படின்னம்னா இந்த ஸ்லேட்லேயே பார்த்தீங்கன்னா இது பிளாக் எடிஷனுங்க. டோட்டலாக 3 கலர்ஸ் வருது. ஒன்று பிளாக், ப்ளூ அண்ட் சில்வர். உங்களோட ஐஃபோனோட கேஸ் அண்ட் ஓவரால் கலருக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட் பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிம்பிள் மினிமல் பில்டில் வந்து இருந்தது. எனக்கு ஏற்கனவே இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறதுனால அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுவேன் பவர் பேங்க்ஸை. மோஸ்ட்லி டெஸ்கில் சார்ஜ் பண்ணும்போது நம்ம யூஎஸ்பிசி, காரில் போகும்போது கார் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதர் தென் தேட் ரொம்ப ட்ராவல் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்ஸ் அர்பன் பவர் பேங்க் பர்டிகுலராக நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதை நம்மளோட எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ அவங்களோட நேனோ பவர் பேங்க் மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிமிலர் பேக்கேஜிங் தான் இதுலேயே என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இன்சைடு ஒரு சாஃப்ட் ரவுண்டட் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து இருக்குது. கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு, கிரிப்புமே நல்லா இருக்கு. அண்ட் ரைட் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னம்னா இண்டிகேட்டர் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு எல்இடி இண்டிகேட்டர் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் இது ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஃபீச்சருங்க. உள்ள நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் பேட்டரி இருக்குங்கிறத நானோ மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 or 4 எல்இடிஸ் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது லைட் மட்டும் பிளிங்க் ஆகும். அதை பார்த்து நம்ம இவ்வளோ சார்ஜ் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மற்ற மாடல்ஸ்லாம். பட் இதில் வந்து பர்சன்டேஜ் நம்பர்லேயே வந்து கொடுத்துட்றாங்க மெஷர் பண்ணி. ஸோ ஒரு கூலான ஃபீச்சர். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு யூஎஸ்பி-C போர்ட் வித் லேண்ட்யார்ட் லூப்மே வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கும்போது ட்ரெக்கிங் மாதிரியெல்லாம் போகும்போது கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இந்த லேண்ட்யார்ட் லூப் வந்து தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்மளோட பேக் ஆர் மற்ற செட்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். பாட்டமில் ஒரு யூஎஸ்பி-C போர்ட் இருக்குது. ரெண்டுலேயுமே உங்களுக்கு சைமல்டேனியஸாக நீங்கள் மோர் தென் 1 டிவைஸை வயர்டு சார்ஜிங் பண்ணிவிட்டு நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங்கையும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களோட வெப்சைட்லேயே டெமோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாஸ் த்ரூ சார்ஜிங் ஃபீச்சர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக ஐஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்குது. பவர் பேங்க் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட கிரிப் வந்து ஆல்ரெடி நான் மேக்ஸேஃப் கேஸ் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப் இருந்ததுங்க. பட் ஃபர்ஸ்ட் ஃபிட்டில் எனக்கு தெரியல. பட் ரொம்ப நேரம் அது வந்து ஷேக் பண்ணி பார்த்தோம். அது பவர் பேங்க்கும் ஃபோனும் பார்த்தீங்கன்னா அது டிட்டாச்சே ஆகலை. ஸோ நல்ல ஒரு அளவுக்கு கிரிப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. மேக்ஸேஃப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் தனியாக நம்ம கையில் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜென்டில் புஷ்லேயே வந்து அழகாக ரிமூவ் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இழுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஸோ மேக்ஸேஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மேக்டாக் பவர் பேங்க் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் சப்போஸ் உங்கள் கேஸில் அந்த மேக்னெட்டிக் சேஃப் ரிங்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவங்க உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டீல் ரிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அண்ட் நார்மலாக நம்மளோட யூசர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஷின், சார்ஜ் பண்ணிகிட்டே ஃபோனை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸேஃபாக இருந்தாலும் சரி, ஒயர்டாக இருந்தாலும் சரி, சார்ஜ் பண்ணிகிட்டே ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க ஒரு எமர்ஜென்சி ரீசன்ஸ்க்கு அப்படின்னா ஓகேங்க. பட் மேக்ஸேஃபாக இருந்தாலும் சரி, ஒயர்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோனோட டெம்பரேச்சர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
அப்ளிகேஷனை பொறுத்தும் அண்ட் மொபைல் நெட்வொர்க் கண்டிஷனை பொறுத்தும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் லெவலில் நம்மளுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நடந்தாலும் ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட்டிங்கை வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி பிராண்டட் மேக்ஸேஃப் பவர் பேங்க்ஸ் போகிறது ஒரு ஜென்ரலாக பவர் பேங்க்ஸை பிராண்டடாக பார்க்கும்போது உள்ளே வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டான வாட் ப்ரொடெக்ஷன் அந்த சிப் செட்ஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் வந்து இருக்கும். அதனால ஹை வாட் அந்த பவர் சர்ஜ் ஆகிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட டிவைஸ் டேமேஜ் ஆகாமல் ஒரு ஈவன் கேபிள் டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கும். iPhone 16, 17 மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் போத் வயர்ட் அண்ட் வயர்லெஸில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் பவர் பேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும்போதும் டெம்பரேச்சர் ரைஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் அது டோட்டலி நார்மல் தான். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் நோட்டீஸ் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சார்ஜ் ஒரு 50%க்கு மேலே வந்ததுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வயர்லெஸ் பவர் பேங்க் நம்மளுக்கு BAS சர்டிஃபைடுங்க. ப்ளஸ் 1 இயர் உங்களுக்கு மேனுஃபேக்சரர் வாரண்டியும் இருக்குது. ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் அர்பன் வேர்ல்ட் காண்டாக்ட் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பட் இதே மாடலில் நம்மளுக்கு ஒரு 20,000 milliamps கெப்பாசிட்டி ஃபியூச்சரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபீட்பேக் வந்து அர்பன் டீமுக்கு வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ரொம்ப இதோட சைஸில் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் 20,000 கெப்பாசிட்டியை கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் மற்ற ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது சிமிலரான ஒரு 2,000 to 3,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மேக்ஸேஃப் பவர் பேங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துட்டு இருக்கு. ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அது அப் டு 1,999, 1,900 ரேஞ்சில் வரும் நம்மளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி சைஸில். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அப்பையும் வாங்கலாம். அதர்வைஸ் இப்போ எமர்ஜென்சி அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்லேட் Qi2 மேக்டாக் பவர் பேங்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அர்பன் பிராண்டோட பவர் பேங்க் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் எப்படி இருக்குங்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்கணும்னு பிளான் பண்ணுற மற்ற யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.